வாழ்க நலத்துடன். இன்றைக்கி டே 46ங்க. என்னங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி நாளில் நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுதாங்க. சப்போஸ் முடியாதுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு கண்டிப்பாக முடியுங்க. இன்றைக்கி காலையில் எப்பயும் போல் வந்து பீட்ரூட், கேரட்டு, நெல்லிக்காய் போட்டு ஜூஸ் தாங்க குடித்தேன். அதுக்கப்புறம் வந்து 3 பூரி வச்சுட்டு சுண்டைக்கடலை கிரேவி வச்சு சாப்பிட்டேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே வெஜ்ஜு நாட்டுக்கோழி குழம்புனே சொல்லலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் பூரிக்கு வந்து சுண்டைக்கடலை குழம்பு வச்சிங்கன்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னா வந்து நம்ம பூரி வந்து நிறைய எடுக்க முடியாது. ஏன்னா வந்து சுண்டல் நல்லா மென்று சாப்பிட்றப்ப வந்து நம்மளுக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த சின்ன ட்ரிக் வந்து எனக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். சுண்டல் குழம்பு வந்து உண்மையிலேயே அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து வெஜ்ஜு நாட்டுக்கோழி குழம்புனே சொல்லலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணுமா சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் செஞ்சு போடுறேங்க. அதுக்கப்புறம் வந்து மத்தியானமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து கொஞ்சமாக சாதம் வச்சு நிறையா கிரேவி ஊற்றிட்டு அப்பளம் தொட்டு சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் நைட் வந்து நான் எதுவுமே சாப்பிடல, வாழைப்பழத்தோட விட்டுட்டேன். நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு சின்ன லைக்கும் ஷேரும் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன லைக்கும் ஷேரும் எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ முடிஞ்ச சின்ன லைக் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன்.